நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல எந்த ரெசிபி பார்க்க போறேன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. ஆமாங்க, எப்பவுமே மார்னிங்ல குழந்தைங்களுக்கு ஒரு சூப்பரான, டேஸ்டியான, எம்மியான ரெசிபி ரெடி பண்ணணும்னு இந்த அம்மாக்கள் எப்பவுமே கஷ்டப்படுவாங்க. அப்ப அந்த கஷ்டத்த தீர்க்க ஒரு சிம்பிளான ரெசிபி. அதுக்கு முதல்ல கடாயில ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கங்க. அதில கொஞ்சம் சோம்பு, நறுக்கின பச்சை மிளகாய் 3, ஒரு 3 வெங்காயம், நறுக்கின பூண்டு, ஒரு 5, 6 பல்லு, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்குங்க. ஒரு 3 தக்காளி மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கிட்டு, அது கூட ஒரு பிடி கைப்பிடி புதினா, கொத்தமல்லி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்ப அந்த பேஸ்ட்டையும் இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. நம்ம இப்ப நீல வாக்குல நறுக்கி வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு, நம்ம பாஸ்மதி அரிசி ஏற்கனவே ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிருக்கோம். 1 கப்புக்கு 1 1/2 கப் அளவு தண்ணி எடுத்து அளந்து, தண்ணி நல்லா கொதிச்சு வந்தோனே உப்பு பார்த்துக்குங்க. இப்போ அரிசியை வடித்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தம் போட்டுக்கலாம். தம் ஆஸ் யூஷுவல் நம்ம ரெசிபீஸில் ஏற்கனவே நிறைய பிரியாணி ரெசிபீஸில் நான் மெத்தடு சொல்லியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு வெயிட்டை போட்டு வச்சுக்கலாம். சரியா 20 நிமிஷம் அப்படியே லோ டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ஹாட் தவாவில் வச்சு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காம, அதே சமயம் ரொம்பவே எஃபோர்ட்லெஸ்ஸாக சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ், பொட்டேட்டோ பிரியாணின்னு கூட குழந்தைங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே யம்மியான டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ ரைஸ் நமக்கு ஒரு 30 நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதாங்க, ஃபாஸ்ட்டாக பேக் பண்ணி அனுப்பிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.